அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷாஸ் குக்கிங். இன்றைக்கி எந்த ஒரு காய்கறியுமே இல்லாமல் வெறும் வெங்காயமும் தக்காளியும் வச்சு சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 150 கிராம் துவரம் பருப்பு, 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயத்தை உரித்து அப்படியே சேர்த்துக்கோங்க. அதை கட் பண்ண வேணாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். அதோட ஃபஸ்ட்டு லேயர் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்புறம் 4 தக்காளி, நல்ல பழமான புளிப்பு தக்காளியாக இருந்தால் சாம்பாருக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 4 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குறோம். நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இப்படி நல்லா ஜூஸியாக வெளியே வரணும். இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள். ஏன்னா நம்ம 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் போதும். இப்படி எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இது கூட சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இப்படி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். தாளித்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். தாளிப்பை உடனே மூடிடுங்க, அப்போ தான் வாசனை நல்லா உள்ளே இருக்கும். இது கூட கொஞ்சம் மல்லி, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான சாம்பார் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.